மதுரையிலிருந்து சேலம் சென்ற பேருந்தில் சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய நபரை பேருந்தை மறைத்து பொதுமக்களும் பெண்களும் காலணியால் தாக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல்லை சேர்ந்த சிறுமி ஒருவர் மதுரையிலிருந்து சேலம் செல்லும் பேருந்தில் பயணித்த போது சுரண்டை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தெரிவித்தும் நடத்துனர் நடவடிக்கை எடுக்காததால் சிறுமி தனது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்த நிலையில் இதை அறிந்து பேருந்தை வழியிலேயே மறித்து ஏறிய உறவினர்களும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்களும் அந்த நபரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்து வந்த திண்டுக்கல் நகர் போலீசார் படுகாயமடைந்த நபரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை தடுக்க முடியாது, ஆனால் அதன் தவறான பயன்பாட்டை உலகளவில் தடுக்க வேண்டும் என நடிகர் விஜய் ஆண்டனி வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் தனது 100 சாமி திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்த்த நடிகர் விஜய் ஆண்டனி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடிகைகளின் ஆபாச வீடியோக்களை உருவாக்குவது கண்டிக்கத்தக்கது என்றும் இதன் தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்த உலகளாவிய நடவடிக்கை தேவை எனவும் கூறினார். இசைத்துறையில் ஏஐ வந்தாலும் மனித உணர்வுகளை தருவது கடினம் என்ற விஜய் ஆண்டனி தமிழிலும் மலையாளம் போன்று நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் வெல்லும் என்றார். மேலும் 100 சாமி படத்தில் கரும்பு வெட்டும் தொழிலாளியாக நடித்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதோடு விரைவில் மதுரையை மையமாக கொண்ட படத்தின் படப்பிடிப்பிற்காக மதுரை வரவுள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஏஐ கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. எப்போ ரோஜாவோட மியூசிக் நீங்கள் கேட்டிங்களோ, இன்ஃபேக்ட் புன்னகை மன்னன்லேருந்தே அது ஏஐ அந்த கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக்னு வரதான் செஞ்சிருச்சு. அதோட அடுத்த லெவல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. கம்ப்யூட்டர் மியூசிக்கோ ஏஐயோட மியூசிக்கோ நீங்கள் கேட்குறது புதுசு கிடையாது. ஏஐன்ற வார்த்தை போட்டு பண்ணுறோம். மிஷின் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சு பல நாள் ஆச்சு. என்னதான் பண்ணாலும் அதுலேயும் சோல்ஃபுல்லான மியூசிக் கண்டிப்பாக கொடுக்க முடியும். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஸ்ரீ பாலாஜி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் படுகாயமடைந்து சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மொத்தம் 29 பேர் காயமடைந்த நிலையில் 8 பேர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பட்டாசு ஆலை விபத்துகளை தடுக்க முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என உறுதியளித்தார். மேலும் ஆலையில் பாதுகாப்பு குளறுபடிகள் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீட்டை முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி உயிர் சேதமோ வெடி விபத்தோ ஏற்படாதவாறு நமது மாநில முதலமைச்சர் அவர் தீவிரமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பார். நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் அதற்குண்டான நடவடிக்கை வெகு வேகமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கக்கூடாது என்பதையும் நான் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாட்டில் அவர் வெகு வேகமாக இதற்குண்டான தக்க நடவடிக்கை எடுப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கிளாம்பாக்கம் மேம்பாலத்தின் கீழ் ஆபத்தான முறையில் குழந்தைகளை வைத்து யாசகம் பெற்ற வடமாநில பெண்களிடமிருந்து 15 குழந்தைகள் மீட்கப்பட்டது. சென்னை கிளாம்பாக்கம் மேம்பாலத்தின் கீழ் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சில பெண்கள் தங்களது குழந்தைகளை வைத்து ஆபத்தான முறையில் போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே யாசகம் பெற்று வந்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தளராத தளர்கள் குழந்தைகள் ஆலோசனை மையம் மற்றும் தாம்பரம் மாநகர காவல்துறையின் சிங்கப்பெண் சிறப்பு பிரிவினர் இணைந்து அதிரடி சோதனை நடத்தினர். இந்த கூட்டு நடவடிக்கையின் மூலம் 10 ஆண் மற்றும் 5 பெண் குழந்தைகள் உட்பட மொத்தம் 15 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டு அடுத்த கட்ட பாதுகாப்பு மற்றும் ஆலோசனைக்காக செங்கல்பட்டு குழந்தைகள் நல குழுமத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற கலைஞர் பிறந்தநாள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KN நேரு மற்றும் வழக்கறிஞர் மதிவதனி ஆகியோர் திமுக அரசின் சாதனைகளை பாராட்டி பேசினர். திருச்சியில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு பேசினார். கடந்த 5 ஆண்டு கால திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் திருச்சிக்கு மட்டுமே 4000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி ஒதுக்கப்பட்டதையும் 15,000 பேருக்கு பட்டா வழங்கியதையும் கூட்டு குடிநீர் திட்டங்களையும் பட்டியலிட்ட அவர் கடந்த தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு தற்காலிகமானது என்றும் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுக மீண்டும் வெல்லும் என கூறினார். தொடர்ந்து பேசிய திராவிட கழக துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான மதிவதனி தற்போதைய புதிய தாவைக்க அரசு முந்தைய திமுக அரசின் திட்ட பெயர்களை மாற்றினாலும் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் போன்ற திட்டங்களின் நன்மைகளை வரலாற்றிலிருந்து நீக்க முடியாது என பேசினார். காரைக்காலில் மத்திய மாநில அரசுகளின் விவசாய நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாமையும்
விவசாய கருவிகள் வழங்குதலையும் அமைச்சர் GNS ராஜசேகரன் துவக்கி வைத்தார். காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் பல்வேறு அரசு துறைகள் இணைந்து நடத்திய விவசாயிகளுக்கான மக்கள் நலத்திட்ட விழிப்புணர்வு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரிஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களை பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் கிசான் சம்மான் நிதி, பயிர் காப்பீடு, கிசான் கிரெடிட் கார்டு போன்ற திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். முகாமில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் மற்றும் கருவிகளை வழங்கிய அமைச்சர் நிறைவாக வேளாண் அறிவியல் நிலைய வளாகத்தின் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.